பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். அருளாளன் அல்லாதான், அன்பாளன் அல்லாதான், அருளாளன் அல்லாதான், அன்பாளன் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியம் நிறைவு கொண்டு எழிலாய் திகழும் நீங்காமையாகும். ஆர்வமுடன் நாளும் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். தொல்லை அணுகாமல் துன்பம் தொடராமல் நம்மை காத்திடுமே. துன்பம் தொடராமல் நம்மை காத்திடுமே. எல்லை இல்லாத இன்பம் தந்திடும் என்றும் பாக்கியமே. ஆர்வமுடன் நாடும் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். வாகை நிறைந்திடும் குர்ஆன் கூறிடு வாய்மை போதனையால் நிறைந்திடும் குர்ஆன் கூறிடு வாய்மை போதனையால் ஈகை வலிமார்கள் ஏந்தல் நபிமார்கள் யாவரும் ஓதினரே. ஆர்வமுடன் நாளும் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அருளாளன் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். நம் ஒரு நாள் மதீனா நகர்தனிலே மஸ்ஜிது நபவியிலே, ஒரு நாள் மதீனா நகர்தனிலே மஸ்ஜிது நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள். பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள். பண்புடன் தோழர்கள்
மத்தியிலே ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜித் நபவியிலே உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி நீதி மறையின் திருவுருவாய் இதம் வாழ்ந்த தூதர் சொன்னார் இறுதி நாள் நெருங்கி வருகிறது இறைவன் அழைப்பும் தருகிறது கருணை இறைவன் சொல் கேட்டு கடமையை செய்ததில் குறையுள்ளதோ ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜித் நபவியிலே செய்தேனோ எவருக்கும் துன்பம் தந்தேனோ யாருக்கும் தவறுகள் செய்தேனோ எவருக்கும் துன்பம் தந்தேனோ கூறுங்கள் அன்பு தோழர்களே குறைகள் இருந்தால் கூறுங்கள் எப்போதேனும் சிறு பிழைகள் என் வாழ்வில் ஏதும் செய்தேனோ தப்பாது இங்கே சொல்லிடுவீர் தயங்காமல் அதனை ஏற்றிடுவீர் ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜித் நபவியிலே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே நீதி தவறாத நாயகமே தாங்கள் நன்மையின்றி தீமை செய்ததில்லை அப்போது ஒருவர் எழுந்து நின்றார் அவர்தான் முக்காஷாயன் தோழர் ஒப்பில்லாத இறை தூதே ஓர் குறை எனக்கு உண்டு என்றார் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றார் என்ன குறைகள் இருந்தாலும் இயம்புக அதனை நீக்கிடலாம் திண்ணமாய் அல்லாஹ் அறிந்திடுவான் தீமைகள் இன்றி காத்திடுவான் உத்தம நபியே இரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே உத்தம நபியே இரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே சித்த மகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாட்டையை சுழற்றி ஒட்டகையை சட்டன தாங்கள் அடித்தீர்கள் ஒட்டி நடந்த என் உடம்பில் ஓரடி விழுந்தது அப்போது
அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். எதிலும் நீதி தவறாத ரசூல் நபி அதை ஏற்றார்கள். உண்மை உரைத்தீர் என் தோழரே, உமது உள்ளம் சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள். இசைவாய் அங்கே நின்றார்கள். என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. எண்ணம் நிறைவேற வேண்டும், அதை ஏந்தலை எடுத்து வர சொல்லுங்கள். இனிய பிலாலே ஏகிடுவீர், எடுத்து வாரும் சாட்டைதனை. கண்ணீரோடு பிலால் விரைந்தார் கருணை நபியின் இல்லத்திற்கு. அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும். அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும். பாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார். வாசம் மிகுந்த அன்பர் பிலால் அறிவுடன் பாத்திமா எதிர் நின்று நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய என் தந்தை உடல் நலமில்லை, தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து பிலாலிடம் தரும்போது நன்றே சொல்லும் காஷாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாயங்களை அடிக்கட்டுமே. துயரம் மேலிட சாட்டைதனை துரிதமுடன் பிலால் எடுத்து சென்றார். பயமில்லாத உகாஷாவிடம் பெருமான் நபிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சட்டையில்லாது நான் இருந்தேன், சிம்மலே தாங்கள் அடிக்கையிலே. கேட்டதும் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு தாவி அணைத்தார் ஆவலுடன். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார்.
நுபுவத்தொழிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவே வகையில் மீண்டும் முத்தமிட்டார். சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் சோபனம் கூறி வாழ்த்தினரே. மட்டிலடங்கா மகிழ்ச்சியிலே மஸ்ஜித் நபவி திளைத்தது. நாணிலம் கண்ட நபிநாதர் நண்பர் உகாஷா மனமகிழ இனிய சொர்க்கம் உமக்குண்டு என்றே கூறி துஆ செய்தார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். الله الله يا الله 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 يا الله صل على المصطفى الهادي المجتبى والآل الكرام. الله الله يا الله 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 يا الله صل على المصطفى الهادي المجتبى والآل الكرام. Don't you worry, follow the sign, leave the story. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سوى. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. السلام عليكم. சங்கம நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்கை தான். இது இடையில 2-3 வருஷமாக நம்ம வேற நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு. பொதுவாக யூஏக்குள்ள எந்த மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக குஜேரா, ராசல் கைமா, அபுதாபி போன்றவர்கள் இருக்கக்கூடியவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரிதாக இருக்கிறது. இது போன்ற சம்பவத்தினால நம்ம எல்லாரும் இலகுவாக சந்தித்து முலாகாத் பண்ணுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து எல்லா ஆண்டுகளும் சிறப்பாக நடைபெற அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த சங்கம நிகழ்ச்சிக்காக பொருளாலும் உடலாலும் உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நமது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஈக்குளத்தூர் மக்கள் சார்பாக இந்த சங்கமம் நடந்துகிட்ருக்கு. இது நம்மளுடைய ஊர் மக்கள் தொடர் முயற்சியால் இது 3வது தடவை நடக்குது. இது வருஷம் நடக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த துபாயில் பார்த்திங்கன்னா கடந்த 1978லேருந்து நம்ம ஊர் ஈக்குளத்தூர் மக்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க. அதில் 35 வருஷமாக இருக்கிற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மக்கள் சங்கம் இயக்கம்னு வச்சிங்கன்னா அது துபாயை பொறுத்த வரைக்கும், அமீரத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஊர் சங்கமாக தான் இருக்கும். ஸோ இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக தான் இந்த மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முயற்சியாக இந்த ஒரு சங்கம ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏற்பாட்டாளர்கள் சர்வதிலாக இருக்கட்டும், அலிராஜாவாக இருக்கட்டும், இன்னும் பலர் யாராக இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சி. இன்னும் தொடரணும். ஒரு சில காரணங்களுக்காக போன வருஷம் நடத்த முடியல. சில நிர்வாக முறைகள், நடைமுறை பிரச்சனைகள், அதனால் நடத்த முடியல. இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு காலத்துலேயும் தொடர்ந்து இதை நடத்தணும்னு எல்லோரும் சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த விழா குழுவினரும் சரி, இந்த ஒருங்கிணைப்பாளர் இது சார்பாக இந்த விழா சிறப்பாக நடக்க ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் என் சார்பாகவும் ஐஎம்சிடி சார்பாகவும் இன்னும் அடுத்தடுத்த வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை நடந்ததை விட மக்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. இதோட குறைபாடு என்னன்னு தெரியல. இது மக்கள்கிட்ட போய் சரியான முறையில் ரீச் ஆகலையா, இல்லை ஆர்வம் இல்லையா, இல்லை இந்த மாதம் சரியில்லையா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிர்வாகம் கவனத்தில் கொண்டு
அடுத்த வருஷம் நடக்கும்போது இன்னும் கூடுதலாக மக்களோட எல்லாரையும் சேர்த்து ஒருங்கிணைப்பிற மாதிரி இந்த விழாவை சிறப்பாக நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த சங்கத்தை பற்றி உங்களோட நிகழ்ச்சி அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல இந்த வீக்கல்தர் சங்கம நிகழ்ச்சிங்கிறது 2013-14 நடத்தினோம். 12-13 நம்ம நடத்தினோம். இடையில சில பிரச்சனைகளால் அதை ஒருங்கிணைப்பு பண்ணி யாராலும் செய்ய முடியல. அது எல்லாமே எதிர்பார்த்தாங்க. கடைசியாக நம்ம ஐமான் சங்கத்தில் ஒரு புரோகிராம் நடத்துகிறாங்க. அதில் இருந்த இளைஞர்கள் எல்லாமே ஒரு ஆர்வமாக இதை நம்ம இந்த வருஷம் ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு மீட்டிங் வச்சு ஆலோசனை பண்ணி நடத்தினோம். அதன் அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி மக்கள் ஏன் கம்மியாக இருக்காங்கன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம எல்லா வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கம்மியாக இல்லை. ஆனால் ஆக்சுவலாக நம்ம டிக்கெட்டை கொடுத்தது 450க்கு மேலே டிக்கெட் இஷ்யூ ஆகிருக்கு. ஆனால் ஏன் ரீச் ஆகலங்கிறது தெரியல. ஒன்று வண்டி ப்ராப்ளமா என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்ப்போம். என்ன ப்ராப்ளமோ அது என்ன பிரச்சனையோ நம்ம இன்ஷா அல்லாஹ் விரைவில் சரி செய்துட்டு அடுத்த வருஷமும் இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு இந்த நிர்வாகிகள் வீக்கல்தர் சங்கம நிகழ்ச்சிக்கு நடத்தக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் உள்ளூரில் இருக்கிற அனைத்தவர்களுக்கும் இது வேண்டுகோளை வைத்து இது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கல்யாண நிகழ்ச்சி பற்றி நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முதல் அனுபவம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக யூனிட்டி டீம் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க. ஒற்றுமைங்கிறது கண்களாக பார்க்கும்போது தன் மண்ணோட சேர்ந்தவங்க ஒரு இடத்துல ஒன்றா சேரும்போது கண்ணை அறியாமையே தன்னுடைய பாசம் வெளிப்படாமல் இங்கே கண்கூட பார்க்க முடியுது. வேலை நல்லா இருக்குது. மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சங்க நிகழ்ச்சி பற்றி உங்கள் களத்தூர் வீக்கலத்தூர் சங்கமம், அதாவது நமதூர் குடும்பம் வேறு பல பேரில் செய்கிற மாதிரி இதுவும் செய்கிறீங்க, நல்லா இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, நான் என்ன மாதிரி எல்லாம் பார்த்து கொடுக்குறேன், இல்லை மாற்று கொடுக்குறேன், எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியாது. இங்கே எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் எல்லாரையும் பார்த்து இண்டிவிஜுவலாக கை கொடுத்துக்கிறதுனால அட்லீஸ்ட் அவங்கள பேசிக்கலாம். நல்லா இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. எந்த விதமான அசம்பாவிதம் வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீக்கல்தர் சங்கம் நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு கருத்து? நம்ம ஊர் எல்லாரும் கூடுறது, அதாவது சங்கமம்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பேரும் எல்லாம் துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஆஜ்மான், ராசல் கைமா அத்தனை மக்கள் ஒன்று சேர்ந்து இங்கே கலந்து விஷயங்களும் பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னா மாதிரிலாம் எல்லா மக்களும் பஜார் பக்கம் கூடுறது எல்லாமே இன்றைக்கி ஃபேஸ்புக், ஆன்லைன் சாட்டுனால இது மாதிரி ஒரு எல்லோரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு உருவாக்கி மிகப்பெரிய விஷயம்தான் இது. ரெண்டாவது இருக்குதுன்னா ஈடு பேர்னாலே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறதோடு நிறுத்திடுறாங்க. சரியா, மழை பணிக்கு தழுவி கட்டி தருவதெல்லாம் கிடையாது. இப்போ இது மிகப்பெரிய வாய்ப்பு. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்கிறதுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது ஒரு வருஷம் இடையில சின்ன ஒரு இருந்து போச்சு. இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது எல்லாத்துக்கும் நடுவில் பறக்கிறதால எல்லாரும் சேர்ந்து நடத்தும் நல்ல நிகழ்ச்சி நல்லபடியாக வருஷம் இது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து எல்லாரும் ஒன்று கூடி நம்ம ஊர் மக்களை ஒரே இடத்துல நம்ம சங்கமிக்கிறது ஒரு பெரிய விஷயம். வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இடையில நின்று போச்சு. இப்போ திரும்பவும் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் என்னன்னாக்கா கூட்டம் கம்மியாக இருக்குங்களா? என்ன ஏன் அது மெசேஜ் தேவை பெரிய கோயில் சரியான முறையில் மெசேஜ். ரெண்டாவது ஏன்னா மாற்றத்தினால இல்லை, அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெசேஜ் கொஞ்சம் எல்லாருக்கும் சரியாக ரீச் ஆகணுங்கிறது ஒரு குறை இருக்குது. அது நிர்வாகத்தில் ஒரு பெரிய ஒரு இது உண்டாயிடுச்சு. சரியான முறையில் ரீச் ஆகலை. அடுத்தடுத்த முறை நல்லா நம்ம இன்னும் நல்லா ப்ராப்ளமாக எல்லாத்தையும் வர வச்சு டிரான்ஸ்போர்ட் சப்ளையாக நம்ம இன்ஷால்லா செஞ்சிடலாம். இடையில ஒரு கேப் விட்டு போனதுனால இந்த இது ஆரம்பிச்சு கொஞ்சம் தடுமாற்றங்கள் உண்டாயிடுச்சு நினைக்கிறேன். இன்ஷால்லா அது எல்லாமே சரியாயிடும். அதனால் யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது. வருத்தத்தினால யாரும் கூடாது.
எல்லாரும் நல்லா அடுத்ததுலேருந்து எல்லாம் நல்லதுமா கூடி இன்னும் நிறையா மக்களை வர வைக்கணும். கம்மியாக இருக்குது, என்ன காரணம்? மக்களுக்கு சரியாக ரீச் ஆகணும். ஃபுல்லாக ஒன்றும் இல்லை, மக்களும் ரீச் மக்கள் ஆதரவோடு தான் நாங்கள் வந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோம். ஈமான பூர்வம் நடந்துச்சு. அன்றைக்கெல்லாம் நம்ம ஊர் மக்கள் ஒரு 60 பேர் வந்து தான் ஏன் சங்கமத்தை நடத்தலாமே அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. சரி அதுக்கெல்லாம் நடத்தலாம்ப்பா எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னு சொல்லி அன்றைக்கி முடிவு பண்ணிட்டு திரும்பி நம்ம கிருஷ்ணாபுரம் மாடியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை போட்டு எல்லாம் நடத்தலாம்னு சொன்னாங்க. அதுக்குண்டான ஏற்பாடு தான் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் இதில் 380 பேர் டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்கோம். 380. ஆமாம். நீங்கள் எதிர்பார்த்து திரும்புங்களா? நாங்கள் 400 பேர் டார்கெட்டு. இன்னும் 10-20 பேர் வருவாங்க, வச்சு வருவாங்கன்னு நான் எதிர்பார்ப்போம். எங்கள் டார்கெட் அச்சீவ் வந்துச்சு. 400 பேர் நாங்கள் எதிர்பார்த்தா 400 பேர். பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சுங்களா? எதிர்பார்த்த பட்ஜெட்லாம் கிடச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்தா எல்லாம் மக்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருளாதாரம்னு போகும்போதுலாம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கும். எல்லாம் அதேமாதிரி அந்த குழு அந்த இருக்காங்க, அந்த கோஆப்ரேட்லேயே தான் எல்லாத்தையும் ஒரு நல்லா இருக்கும். எல்லாம் எல்லாருமா செய்கிறாங்க. கேம் நடந்துட்டு மக்கள் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. இல்லை மக்கள் காலையில் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. விஷயம் இன்னும் நல்லா இது ஆதரவு கொடுத்தா இன்னும் மேற்கொண்டு வருஷம் நடத்தலாம். வந்து வாகனத்துறைக்கு ரீச்சாக தான் இருக்குது. போக்குவரத்து மக்கள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து, ஏன் மக்கள் வரல? அதான் உங்கள் கருத்து. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடிவு பண்ணது வந்து ஜபில் பார்க் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஜபில் பார்க் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜபில் பார்க்கில் வந்து ஜிம்மா தொழுகைக்கு வந்து இட வசதி இல்லாத காரணத்தினால வந்து முஸ்லீம் பார்க் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முதல்ல வந்து நம்ம சொன்னது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. ஆமாம், அப்புறம் அதுக்கப்புறம் நெட்டில் ஆன்லைனில் எல்லாத்தையும் வந்து நம்ம இஷ்யூ பண்ணோம். இது வந்து மஞ்சார் பார்க்கில் நடக்குது அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணோம். எல்லாருக்கும் டோக்கன்லேயும் வந்துட்டு நம்ம மஞ்சார் பார்க் அப்படின்றத மாற்றி ஸ்டிக்கர் ஓகே எல்லாத்துக்கும் நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம். என்னன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 400 டிக்கெட்டுக்கு மேலே 400 டிக்கெட்டு பக்கம் வந்துருக்கு. 400 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மாவுக்கு முன்னாடி சில வீட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வர முடியாது. அவங்க ஜிம்மாவுக்கு அப்புறம் வந்து இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து 400 தாண்டும் அப்படின்னு 400 குறைஞ்சபட்சம் 400 கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக 400 வருவாங்க. வேறு ஏதாவது சொல்லுங்கள். வேறு இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொல்கிறோம் வருஷம் நடக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பட் அதுக்குண்டான நிதி அப்படின்னு வரும்போது தான் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. சிலர் வந்து தானாக விரும்பி கொடுக்குறாங்க, சிலர் வந்து சில அமைப்பெல்லாம் வந்து சாப்பாடுக்கு பைசா வராங்க. நீங்கள் அதில் வசூல் பண்ணால் கொஞ்சம் நிதி வந்து கொஞ்சம் சாலவாக இருக்கும். ஏன் ஃப்ரீ டோக்கன் கொடுத்து இருக்கீங்களா? இல்லை, அதாவது முதல்ல எப்படின்னா வசூலை பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம டோக்கன் இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல பேசுவாங்க. வசூல் எப்படி ஆகுதோ அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணிக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு எதிர்பார்த்த அமௌண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துருச்சு. அதனால் சாப்பாடு அப்படின்னு சொன்னால் வருவாங்களா என்ன அப்படின்ற ஒரு விஷயம். சரி, நம்ம சங்கமத்துக்காக நடத்துகிறோம். நிறைய பேர் ஃப்ரீ டிக்கெட் போட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃப்ரீ டிக்கெட் போட்டு இன்னும் போய் எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்றது தெரியல. அதனால் வந்து இந்த மாதிரி சரி ஃப்ரீயாக நம்ம மக்கள் தானே எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நிகழ்ச்சி எல்லாரும் அடுத்த வருஷம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த வருஷமும் தொடர்ந்தால் வந்து சந்தோஷம். ஓகே, அதுதான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிற அனைவர்களுக்கும் வந்து எங்கள் முழுசாக நல்லா இருக்கிறதுக்கு சார்பாக வந்து நான் வந்து நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துள்ளோம். மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட்டத்தின் சார்பாகவும் இந்த விழா குழுவின் சார்பாகவும். இந்த சங்கம நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் தான் வந்து விளையாட்டு துறையில் வந்து ஆர்கனைஸாக இருக்குது. இந்த விளையாட்டு போட்டி இதுவரை எல்லா போட்டியும் முடிஞ்சிச்சுங்களா? மக்கள் அதிகமாக ஆர்வத்தை கலந்துட்டாங்களா? இல்லை எனக்கு வலுக்கட்டாக கூட்டுற மாதிரி இருந்துச்சுங்களா? இல்லை விளையாட்டு போட்டி எத்தனை போட்டி முடிஞ்சிருக்கு? ஒன்றும் இல்லை, எத்தனை போட்டி மொத்தம் 6 போட்டி வச்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு 4-5 போட்டி அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. மக்கள் வந்து பெரியவங்க தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இன்னும் அதிகமாக போட்டி அதிகமாக கேட்குறாங்க. நேரம் தான் பற்ற மாட்டேங்குது. நமக்கு போட்டி வைக்கிறதுக்கு பிரச்சனை. எல்லா மக்களும் நம்ம ஊர் களத்தூர் மக்கள் சொல்கிற எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு தான் வந்து இன்னும் போட்டி வைக்கணும்னு இருக்கும், நேரம் கிடைக்கும், பற்ற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நேரம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் இப்போ ஜிம்மா பிரேக் விட்டுருக்கு. ஜிம்மா 2-3 விளையாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பரிசு இருக்கும். அதுக்கப்புறம் பரிசு கொடுத்து அவங்கள ஆர்வப்படுத்தி இன்னும் அடுத்தடுத்த வருஷம் செய்யணுங்கிறதுக்காக சரி. இந்த நிகழ்ச்சி பற்றி இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல
ஒன்று சேர்ந்து ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கும் பேசிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இன்ஷால்லா அது வருஷம் அதை நம்ம கண்டக்ட் பண்ணோம். அதே மாதிரி எல்லோரும் வந்து இன்னும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம யார்கிட்டையுமே ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி பண்ணுறதில்ல. ஆமாம், நல்லா ஃப்ரீ தான். ஃப்ரீ தாங்கிறதுனால இன்னும் எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன சொல்கிறது ஃபினான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சங்கம நிகழ்ச்சியில் நீங்கள் தான் முக்கியஸ்தாக முன்னில் இருக்கீங்க. சரி, இதுவரை நடந்த நிகழ்ச்சியில் என்ன குறைகள் நிறைய இன்னும் எதிர்பார்க்குறீங்க? என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன குறைகள்னால் வந்து நாங்கள் வந்து நிறைகளை தான் நாங்கள் சொல்ல முடியும். குறைகளை வந்து வந்த உறுப்பினர்கள் நம்ம ஊர் மக்கள் தான் வந்து சொல்ல முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து செஞ்சு ஒரு நாங்கள் 350 பேர் எதிர்பார்த்தோம். 350 பேர் எதிர்பார்த்ததில் அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் ஒரு 400 பேருக்கு மேலே வந்தாங்க. வந்ததில் அது ஒரு பெரிய சந்தோஷம். மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கேட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. சாப்பாடுலேருந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. எங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேலும் இன்னும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் மக்களுடைய எதிர்பார்ப்போட ஒத்துழைப்போட எல்லாம் இருந்தாங்கன்னா மேலும் இனிமேட்டு அடுத்த வருஷத்துல நல்ல சிறப்பாக செய்யலாம். அது செய்யறதுக்கு உண்டான இதே நாங்களே செஞ்சுட்டு இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்மளை கீழே உள்ள இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எடுத்து செய்கிறோம், எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதை விட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லா இடத்துக்கும் நாங்களே போய் நாங்களே செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சில முடியாத சூழ்நிலையாக இருக்கும். வேலை பழுவுகள் எல்லாமே இருக்கும். இளைஞர்கள் அடுத்த வாரிசு உள்ள இளைஞர்கள் வந்து நாங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இடையில 2 வருஷம் விட்டு போனதுனால சில பேர் எதிர்பார்ப்புகள் இருந்தாங்க, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தாங்க. இது தேவையில்லாத வேலைன்னு சில பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த உள்ள இளைஞர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. இன்னும் குறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. எல்லாம் இருந்து எல்லாம் சிறப்பாக நடக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அல்லாஹ்வுக்கு நாங்கள் துவா செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சுக்ரியா செய்கிறோம். மேலும் எல்லாரும் இருந்து எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கணும். என்ன வந்து இந்த சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற நிறைய பொருளாதார உதவிகள் தான் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நிறைவாக வந்துருச்சு. இதனுடைய செலவுகளும் அங்கே வந்து அதில் ஈடாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த மக்களுக்கு வந்து சுணங்கமாக போடக்கூடாதுங்கிறதுனால குழுக்கள் முறையில் அதுக்கு ப்ரைஸ் ஒரு 10 பேருக்கு ஒரு 15 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த இருக்கிற பட்ஜெட்லேயே எந்த அளவுக்கு எங்களால் செய்ய முடியுமோ, இன்னும் எந்த அளவுக்கு இன்னும் பெருசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறோம். நிறை குறைகளை வந்து மக்கள் நீங்கள் தான் வந்து அதை சொல்லணும். இருந்தாலும் இது வந்து இதில் ஏதாவது சில குறைகள் இருந்தால் சில பேர் குறைகள் செல்ல தான் செய்வாங்க. அதை தாங்கக்கூடிய நிலைமையிலையும் நாங்கள் தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நடக்குது. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் இதுக்கு நிறையா வந்து பொருளாதார உதவிகள் கொடுத்துருக்குறாங்க, பண உதவிகள் கொடுத்துருக்காங்க, உடல் உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் கொடுத்து எல்லாரும் ஆதரவு செஞ்சதுனால இது வந்து நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் 4 பேரோ 5 பேரோ செய்யக்கூடிய காரியம் இல்லை. 5 பேர் நின்று நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பக்கபலமாக பின்னால் இருந்து ஒரு துணையாக இருந்து எல்லாரும் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப அவங்களுக்கு நம்ம ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். எங்கள் குழு மூலியமாக அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் நாங்கள் வந்து சுக்ரியா செய்கிறோம். ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதுதான். ஓகே சார். சரி, ப்ரோக்ராம் வருஷம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதில் என்னன்னாக்கா எத்தனையோ பேர் நம்ம பார்க்க முடியாத ஆளுங்க பார்க்குறோம். ஒன்று எல்லாம் வந்தோம் பார்த்தோம். சாப்பாடுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து எல்லாம் ஒரு மாகத்தை, அதாவது இது என்ன இப்போ நம்ம ஊரில் ஒரு திருவிழா பெருநாள் மாதிரி என்ன இந்த ஊருக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி எல்லாத்தையும் சாப்பாடு தண்ணி எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு வர்றது எல்லாமே சேர்ந்து இருக்கு ஒரு பெரிய விஷயம். ரைட், அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தாக்கத்தை கொடுத்து செஞ்சீங்க. சந்தோஷங்க. என்னுடைய துவாவெல்லாம் இது வருஷம் இது மாதிரி நடக்கணும். சங்கமம் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 மணி நேரத்தில் முடிக்கணும். சங்கமங்கிற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கியதே ஷர்புதீன் தான். இதுவரையும் அந்த சிந்தனைலாம் நம்முடைய யாருமே இல்லை. அது ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் கண்டினியூ நடந்துச்சு. இடையில சில பிரச்சனைகளால் நடத்தலை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இதோட ஆரம்பிச்சிருக்கேன். இது இன்றைக்கி இந்த மக்கள் நம்ம ஊர் மக்களை பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கும். ஊரில் கூட இவங்களுக்கு வந்து பார்க்க முடியாது, பார்க்காத முகங்களை பார்க்க முடியாது.
ஒருத்தவங்க பேசிக்கிறது சந்தோஷமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை போல் ஒவ்வொரு வருடமும் நம்ம நடத்தணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு நினச்சிருக்கோம். இது மக்களாக உங்களுடைய ஆதரவு வேணும். அது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்களும் வந்து டீப்பாக இன்வால்வ் ஆகி பொது விஷயத்துலையோ இது மாதிரி விஷயங்களே இன்வால்வ் ஆகி செய்யறதுனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வந்து நிகழ்ச்சியை நடக்கிற மாதிரி ஒவ்வொரு இடமும் நடக்கிறது உதவி செய்யுங்க. பொருளாதார இதில் வசூல் பண்ணி தான் செஞ்சார். வசூல் பண்ணி 1 மாதம் 1.5 மாதம் வசூல் பண்ணி தான் செஞ்சார். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்தவங்க எல்லாரும் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய 400 சில்லறை நம்ம ஊர் ஓட்டர்ஸ் மக்களில் நமக்கு கொடுத்துருக்கிறது 40-50 பேர் தான். அதுக்காக நான் கொடுக்காதவங்க நான் குறை சொல்ல வரல. அவங்க டெய்லி நமக்கு கிடைக்கல. மேலும் மேலும் நம்ம அந்த நிகழ்ச்சியை போல் பல நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்களுடைய சப்போர்ட்டிங் இல்லாமல் நடக்க முடியாது. ஸோ பொது விஷயத்துலையும் சரி எந்த விஷயத்துலையுமே சரி இளைஞர்களுடைய ஈடுபாடு அதிகமாக தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் இளைஞர்கள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்வு போல் பல நிகழ்வுகளை நடத்துறதுக்கும் பல நல்ல காரியங்கள் நடத்துறதுக்கும் உறுதுணையாக இருக்குன்னு. பட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்களுக்கு, காழ்ப்புணர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். மனசுலாம் அந்த காழ்ப்புணர்ச்சியெலாம் விட்டுட்டு நம்ம ஒன்றுங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்ந்தால் நம்மளை வெளில யாருமே கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். பிரச்சனைகள் சொந்த பிரச்சனையை பொது பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது. சொந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நம்ம ஊரில் நடக்கிறதும் சரி இங்கேயும் சரி மனநிலை சொந்த பிரச்சனையை பொது பிரச்சனையை கொண்டு வரதுனால தான் நம்மளுக்குள்ளே ஒற்றுமைங்கிறது இல்லை. சொல்லுவாங்க ஒற்றுமைங்கிறது எல்லா சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லைங்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கணும். சில பிரச்சனைகள் இருக்கும். அதை ஓரம் கட்டிட்டு செருப்பு போல் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் வருங்கால இளைஞர்கள்லாம் நீங்கள்லாம் வந்து முன்னாடி நின்று செய்யுங்க. மேலும் மேலும் ஒவ்வொரு வருடம் நடத்துறது இளைஞர் முன்னாடி வந்து செய்யணும். ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும்.